ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாட்டல் ரதா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படமும் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தான். அதில் வந்து குரு சோமசுந்தரம் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. டேரக்டர் தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் மிஷ்கின் கொஞ்சம் ஒரு மாதிரி தகாத வார்த்தைகள் பேசினார்னு ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டாங்க. பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஸ்பீச் அது. அப்படி இருக்கும்போது சரி இந்த படத்தில் அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி லைக் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடிகாரங்க அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வலியுறுத்துகிற ஒரு படம். அந்த படத்தை பார்த்தா யாருமே அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஒரு ஜானர் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. சரி அப்படின்னா இருக்கு இந்த படம் பார்க்கலான்னு போய் பார்த்த படம் தான் தியேட்டரில். மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் அவர் வந்து ஒரு பயங்கரமான ட்ரிங்க் அடிக்டாக இருக்காரு. எனி டைம் வேலைக்கே போனால் கூட அந்த காசை எடுத்துகிட்டு போய் குடிச்சிக்கிட்டு எனி டைம் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. அதை பற்றி கவலையப்படாமல் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இது தெரிஞ்சு போய் இவங்க ஒய்ஃப் வந்து அவரை வந்து இந்த ஒரு குடிப்பழக்கத்துலேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பழக்கம் அந்த ஒரு இடத்துக்குள்ள சென்டருக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து இது மாதிரி தெரிஞ்சு தான் வெளியே வருவாங்க 2-3 மந்த்ஸ்க்குள்ளே. அதனால் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே இவங்க வந்து அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. வந்தும் திரும்பி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறாங்க. அவங்க ஒய்ஃபை திரும்பி இப்போ கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, அவர் லைஃப்பில் அவர் குடியை விட்டாரா இல்லையா, ரியலைஸ் பண்ணாரா இல்லையா குடி தப்பு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியலான ஒரு பிளாட் தான். அது ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அது மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப அந்த ஒரு கேரக்டராக மாறிட்டார். அப்படியே அந்த ஒரு குடிகாரனோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், லைக் அவர் குடிச்சு கொடுக்குற அலப்பறையாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து குடிச்சிட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இவர் வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸான ஒரு எனி டைம் குடிக்கிற ஒரு ட்ரிங்க் அடிக்ட், ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிங்கரை போயிட்டு இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு செயின் ட்ரிங்கரை போயிட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பர்சன் யாருன்னு தெரியல. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு மேனரிசமே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முழு டைம் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. செம பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரியுது. ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள்ல. அவரை பற்றி சொல்ல தெரியல, ஜென்ரலாகவே செம பர்ஃபார்மர். பட் இந்த படத்துக்கு ஒரு கேரக்டராகவே மாறி நடிச்சிருந்தார். நல்லா இருந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா நடராஜன் அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவர் குரு சோமசுந்தரத்தோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு போல்டான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் தான் வந்து படம் பூராமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருந்தது படத்தில். அப்படின்னா அந்த கேரக்டர் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ஒரு ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஜான் விஜய் அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதுப்பழக்கத்துலேருந்து ஒழியறதுக்காக ஒரு சென்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சென்டர் வச்சுருக்க ஓனராக பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு பெரிய சீன்ஸ் அந்த அளவுக்கான ஒரு இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் டுவர்ட் அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் ஒரு டைலாக் இருக்குது. அந்த ஒரு சிங்கிள் லென்த் டைலாக் அதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் அப்படி இமோஷனலாகவே இருக்கும். அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் அந்த மாதிரி லுலுசபா மாறன் அவர் லுலுசபா மாறனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான். எல்லா படங்களும் அவர் ரொம்ப காமெடியன் ரோல் தான் பண்ணுவார். இந்த படத்தில் அது ஒரு நார்மலான அந்த ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் ரோல் அதை ரொம்ப நல்லா நீட்டாகவே அவர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீன் ரோல்டன் படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவ் இல்லை. பட் ஒரு பார் சாங் ஒன்று இருக்குது. அது ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீல் குட்டாக நீட்டாக நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ரூபேஷ் சாஜியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்று அந்த ஒரு சென்டராக நடக்குது, இல்லைன்னா வந்து பாரில் நடக்குது, இல்லைன்னா வீட்டில் நடக்குது. அந்த ஏரியா மொத்தம் ஒரு 5-6 லொக்கேஷன் மட்டும் வச்சுட்டு ரொம்ப நீட்டாக வந்து டிஏ ஒர்க் ஆகட்டும் எல்லா இடங்களும் அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரூபேஷ் ராணியோட எடிட்டிங் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. படத்துக்குள்ள என்னதான் நிறைய ஃப்ளாஸ் அண்ட் லேக்ஸ் இருந்தாலும் ஸோ படம் ஓரளவு வந்து அந்த கட்ஸ் எல்லாமே அந்த நீட்டான எடிட்டிங் தான் இருந்தது. மெயினாக டேரக்டர் தினகரன் சிவலிங்கம். ஸோ அவரோட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காரு. ஏன்னா இது வந்து ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரெகுலராக குடிக்கிறவன் திருந்துவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பழைய கதையை ஒரு நார்மல் கதையை இப்போ வந்து படமாக இந்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. பட் இதில் அவர் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக நான் பார்த்த விஷயம் இந்த படத்தில் மெயினாக இந்த படத்தோட லைக் அவங்க சொல்ல வர மெசேஜ் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் டுவர்ட்ஸ் இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் மெயினாக அவங்க இந்த படம் பார்க்கும்போது தினம் ரெகுலராக குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குடி பழக்கத்தை விடணும் தான் தோணும். அந்த மாதிரியான சீன்ஸ் நிறைய இடங்கள்ல ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கட்டும், ப்ளஸ் ரொம்ப ரியாலிட்டியாகவும் இருக்கட்டும், ரியாலிட்டியாக நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல அது ஒன்று தான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ரைட்டிங். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷமா எனக்கு ஒரு 3 மணி நேரம் நேற்று படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் லேக்காக போயிட்டு இருக்கு.
ஸோ ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா அது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி மெசேஜ் சொல்லக்கூடிய படத்தை கூட ஒரு மாதிரி கமர்ஷியலாக போய் அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி போனால் கூட ரைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய் சொன்னால் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு ரைட்டிங்கில் போய் சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு நல்ல மெசேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோவான ஒரு ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் படம் ரொம்ப செல்ஃப் எடுக்கல. செகண்ட் ஹாஃப்மே அது ரொம்ப ஒரு ஸ்லோவாக தான் போச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்களில் சொதப்பிட்டாருன்னு சொல்லுவேன் நான் ரைட்டிங்கில். ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு வர படம் கொஞ்சம் வேற மாதிரி போய் முடிச்சிருக்கலாம் ரைட்டிங்கில். ஸோ செகண்ட் ஹாஃப் மொத்தமாக சொதப்பினது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஓரளவு உங்களுக்கு அந்த ஒரு கேன்சர் சென்டரில் இவங்க படக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் அந்த கதைக்குள்ளே போக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பொறுமையான படங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணிங்கான ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்துருக்கோம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஸ்லோவாக ஒரு கதைக்குள்ளே அதுக்கு அடுத்து இன்னும் கொண்டு போகிறதுனே தெரியும். படத்தை எப்படியா 2 மணி நேரம் ஓட்டணும், நம்ம சும்மா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி முடிச்சிட முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பேருக்காக 2 மணி நேரம் எடுத்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து தேவையில்லாத சீன்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய ஃபிளாவாக பார்க்குற படத்துக்கு ரொம்ப ஒரு லேகாக இருந்தது ரைட்டிங்கில். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் செகண்ட் ஹாஃப்ல போட்டுருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். பட் இப்போ ஒரு ஒன் டைம் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் அது. கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்லாம் சின்ன தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படம் ஓடிடியில் வந்தால் கூட இன்னும் ஓரளவு கொஞ்சம் பெட்டராக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேட்டரில் கூட பெருசாக ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நீட்டான ஒரு படம் தான் அது. என்ன ரைட்டிங் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்க. இந்த படத்தோட ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். ஒரு வாரத்தான ஒரு ஒன் டைம் ரீசன் வாட்ச் தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.